அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். இது வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு வரலாறு திடீர்னு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அதை புரட்டி போடக்கூடிய ஒரு இடம்தான் கீழடி. கல் தோண்டி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழர்கள் கடல் கடந்து போய் வணிகம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்றா நம்மளுக்கு கிடைத்துள்ள ஒரு இடம்தான் கீழடி. கீழடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீழடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தொலைவில் வைகைக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கீழடி. தொல்லியல் அகழ் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான் இந்த கீழடியை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கீழடி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது எச்சங்கள் கிடைச்சி அதன் மூலியமா அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோண்டப்பட்ட இடம் கிடையாது. அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ எங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போது வைகைக்கரை ஓரத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கான சான்றுகள் எதாவது இருக்கா அப்படின்ட்டு நிறைய இடத்துல தோண்டியிருக்காங்க. அதில் தான் இந்த கீழடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1976 வருஷத்தில் அந்த பகுதியில் கிணறு வெட்டும் போதோ இல்லை குழி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தொல்பொருள் எச்சங்கள் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. அது எல்லாமே அரசாங்கம் அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அங்கே எந்தவித ஆராய்ச்சியும் பண்ணப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் தொல்பொருள் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா வராரு, அந்த இடத்துல தோன்றாரு, நமக்கு கீழடி கிடைக்குது. நிறையா பொருட்கள் அவங்க மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அது தமிழர்கள் நிறைய பேர் இங்கே வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு நிறைய சான்றிதழ்கள் நம்மளுக்கு இப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கு. வைகைக்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 293 இடங்களில் அவங்க தேடி இருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இடம் கீழடி. இந்த கீழடியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கீழடியில் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மக்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான சான்று அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை முந்தைய காலம். அந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பிற பகுதியிலிருந்து அந்த பகுதியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா வளரும் காலம் அப்படி சொல்கிறாங்க. அந்த ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வராங்க, நிறைய நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. நல்ல நாகரிகம் வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை நலிவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க, அங்கே நல்ல நாகரிகம் வளர்க்குது. அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் அந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா பின்னாடி போய் மக்கள் அங்கிருந்து வேறு பகுதிக்கு குடியேற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்குண்டான சான்றிதழ்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. சரி, இந்த கீழடியில் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது வரைக்குமே பார்த்திங்கன்னா 7 லட்சம் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதில் எல்லாமே தமிழ் பிராமின் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு பானை ஓடுகளில் பிராமின் பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மக்கள் பயன்படுத்துகிற மக்களுடைய பெயர்கள் தான், தமிழ் பெயர்கள் தான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த பானை ஓடுகளில் பொறிச்சவர்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கு. அதை வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிறவங்களுக்கும் அந்த எழுத்து அப்படிங்கிற ஒரு கல்வி அப்போவே மக்கள்கிட்ட இருந்திருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தமிழ் பிராமின் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுங்கிறது நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட சித்திரை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் தமிழ் பிராமின் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கீழடி மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டிடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கட்டிடங்கள் எல்லாமே செங்கற்கள் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கட்டிடங்களிலிருந்து கழிவுநீர் முறைப்படி போகிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான வாழ்க்கையை தான் நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வணிக தொடர்பும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கவே கிடைக்காத நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா கீழடியில் நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக உலக அளவில் இங்கிருந்து நிறைய பொருட்கள் போயிருக்கு. அதே சமயம் அங்கிருந்தும் கப்பல்கள் மூலமா நிறைய பொருட்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக குதிரைகளோட எலும்புகள் அப்படிங்கிறது நம்ம கீழடியில் கண்டெடுத்திருக்கோம். இது எல்லாமே அரேபிய நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலியமாக தான் அந்த குதிரைகள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கீழடியில் இது வரைக்கும் இவ்வளோ பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கடவுள் சிலை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, பார்க்க கூட முடியல. அப்படிங்கிறப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா கடவுளையோ மதத்தையோ வச்சு மனிதருக்குள்ள வேறுபாடு அப்படிங்கிறது அப்போ இல்லை.
இவங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் சில மனிதர்களால் அந்த கடவுளும் சரி மனிதருக்குள்ள பல வேற்றுமைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கு. அப்போ வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் இயற்கையை தான் கடவுளாக வணங்கியிருக்காங்க. இப்போ நம்ம கீழடியில் கண்டுபிடிச்சிக்கிறது எல்லாமே வெறும் 10% தான். இதே போல் கீழடி சுற்றி நிறைய பகுதியில் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ஒளிஞ்சிட்டு இருக்கிற தமிழோட வரலாறு இன்னும் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஆச்சரியமுமே கிடையாது. அரசாங்கம் கண்டிப்பாக இன்னும் அந்த பகுதியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.